சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய காலத்தில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். கரூர் சம்பவத்துல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி குழுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போனது தாவேகா. அவங்களும் உச்சநீதிமன்ற தலைமையில எஸ்ஐடி தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனாவும் அதுதான் சொல்லியிருக்காரு. மற்ற போலி வழக்குகள், போலி பெட்டிஷன்ஸ் அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்க எதிர்பார்த்தது உச்சநீதிமன்ற தலைமையில ஒரு விசாரணை குழு தான். அந்த விசாரணை குழு இன்று அமைக்கப்பட்டிருக்கு. இது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றின்னு தான் தாவேகா தரப்பு பார்க்கிறது. எப்படி பார்க்கறீங்க இந்த தீர்ப்பை? இந்த தீர்ப்பு இப்போ தாவேகா என்ன நினைக்கலாம்னா, நமக்கு கிடைத்த வெற்றி, என்ன சொல்ல போனா 2-3 பேர் எழுதுறத பார்த்தேன். எங்களுக்கு கிடைத்த வெற்றி இது. நாங்க கேட்ட மாதிரி எஸ்ஐடிய உச்சநீதிமன்றம் அமைச்சிட்டாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. சிபிஐக்கு நாங்க கேட்காட்டியும் அதை அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான 2 தரப்பு எழுதிட்டு இருக்காங்க. இதை பார்க்க முடிகிறது. இது தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே பார்க்கலாம். முதல்ல இது தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதத்தில் பின்னடைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிந்தவர் எந்த பின்னடைவும் இல்லை. ஏன்னா இந்த எஸ்ஐடி அஸ்ராகார் அவர்கள் தலைமையிலான எஸ்ஐடி அமைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீதியரசர் சொல்லும் பொழுது எஸ்ஐடி ஒண்ணு அமைங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணி எந்த போலீஸ் வேணும்ட்டு நீங்க எடுத்துக்கலாங்கிறது மாதிரிலாம் தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கல, எந்த பரிந்துரையும் பண்ணல. அவருடைய சுய முடிவில் இருந்து என்ன பண்ணாரு, எஸ்ஐடி ஒண்ணு அமைக்கிறேன், அஸ்ராகார் தலைமையில நான் அமைக்கிறேங்கிறது அவருடைய சுய முடிவு. இந்த இதுல கேள்வி கூட எழுப்பியிருக்காங்க, உயர்நீதிமன்றம் எப்படி இந்த மாதிரியான தீர்ப்பை கொடுக்கலான்ட்டு. அதாவது ஒரு வழக்கு எஸ்ஓபிக்கான வழக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், எந்த விதமான கட்சி கூட்டங்கள் நடத்தினாலும் அந்த கூட்டங்களில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னன்னு சொல்றதா இந்த வழக்கு. மனுதாரர் ஒருத்தர் போறாரு. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் விஜய் நடத்துறது ஒரு கட்சியா, வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டிஸ், விஜய்க்கு தலைமைத்துவ பண்புள்ள பல விஷயங்களை அவர் போட்டுட்டு காண்பித்தார். அவர் ஒரு 4 மீட்டிங் நான் அதுக்கும் போயிருக்கேன் சார். இந்த 4 டேட்ல நான் 4 மீட்டிங் போனேன், வெவ்வேறு ஊர்களில் போனேன். எந்த கட்சியுமே எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க பொதுவான ஒரு எஸ்ஓபி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருன்னா நீதியரசர் சொன்ன பண்ணிருப்பாரு, என்னப்பா 4 கட்சிக்காரங்களும் இப்படி இருக்கீங்க, எந்த கட்சியுமே இங்க சரியா இல்லையப்பா, யாருக்குமே கூட்டம் நடத்த தெரியாதான்னு கேள்வி கேட்டு எல்லாத்தையுமே அவர் சரிசமா திட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா எஸ்ஓபி என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த வழக்குடைய முகாந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கரூரில் பார்த்த சம்பவத்தின் அடிப்படையில் 41 உயிர்கள் போனதன் சம்பவத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை நான் தொடுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி கூட்டம் நடத்துவது என்று தெரியவில்லை. அதனால் அவர்களுக்காகவே நீங்க, அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் நீங்க எஸ்ஓபி ஒண்ணு கொடுங்க, வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குங்கிறதா வழக்கு. அப்போ அதன் அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு அது குறித்து பேசாமல் பொதுவாக ஒரு நீதியரசரால் ஓகேங்க அந்த மாதிரி நான் பல கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கிறேன் ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லுவாரா? இல்ல, இந்த வழக்கில் 41 உயிர்கள் போயிருக்கிறது, அதற்கு இந்த கட்சி மிக முக்கியமான காரணம், இந்த கட்சிக்காரர் ஓடி போனது முக்கியமான காரணம், எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாமல் ஒரு கட்சி சுற்றி கொண்டிருக்கிறதுங்கிற விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசுவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒண்ணு. எஸ்ஐடி அமைக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இவர் கீழமை நீதிமன்றம் இல்லை, இவர் உயர்நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அப்ப அதில் நீதி வர வேண்டும். முறையினா ஒரு பக்கம் அவருக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு அமைக்கப்பட்டுள்ளது அருணா ஜெகதீசன் ஆணையம் தீர்ப்பாக்கி விடுமா, ஆணையத்துறை ஜெகதீசன் அவர்களின் அருணா ஜெகதீசன் அவர்களை நீதிபதியாக மாறி உலகத்துக்கு உள்ள போடுங்க சொன்னா நடந்துருமா? நடக்காது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு ஆணையத்தோட பரிந்துரைகளை பார்த்தோம், அதுல என்ன பெருசா நடந்துச்சு? எதுவுமே நடக்கல. அப்ப ஆணையம் என்பது மக்கள் மத்தியில் சில உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் சட்டமன்றத்திலும் சேர்த்து விவாதிக்கப்படலாம், அவ்வளவுதான். அப்போ நீதி வலுவாம இருக்கணும், நீதி கிடைக்கணும்னா ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உயர்நீதிமன்றத்தோட பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவராகவே ஒரு எஸ்ஐடி அமைக்கும் சொல்லி சொன்னார். அதனால உயர்நீதிமன்றம் சொன்னதில் ஏதேனும் தவறு இருக்கிறது கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் கிடையாது. உச்சநீதிமன்றம் என்ன கண்டனம் தெரிவிக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க சிபிஐ ஜூரிஸ்டிக்ஷன் தான் பிரச்சனைன்னு. சட்ட ரீதியாக ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை கரூர்ல நடந்திருக்கு, இது மதுரை உயர்நீதிமன்றம் தான் விசாரிச்சிருக்கணும், நீங்க ஏன் விசாரிச்சீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு, நீதிபதி செந்தில்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்துல பல அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு பின்னடைவாக அரசியல் ரீதியாக போயிருக்கு அப்படின்னு தாவேகா தரப்பு முன்வைக்கிற போது, அப்போ அந்த அப்சர்வேஷன்ஸ தாவேகாவை கேட்டுதான் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்ல ஒண்ணுங்க, ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சார் இந்த கரூர் பிரச்சனைக்கு மட்டுமே நீங்க இதற்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லல. எஸ்ஓபிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசியல் கூட்டங்கள் எவ்வாறு நடத்தப்படும். உதாரணத்துக்கு சொல்றேன் இல்லையா, நீதியரசர் ஒன்று சொல்லிருக்கலாம், இனிமேல் எந்த கட்சியும் ஊருக்குள்ள கூட்டம் நடத்தாதீங்கப்பா, எல்லாரும் பைபாஸ்க்கு போயிடு. சாலை என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உரிய சாலை. ஆம்புலன்ஸுக்கு தான் ரோடு தவிர நீ கூட்டம் நடத்தும் போது ஏன் ஆம்புலன்ஸ் கேள்வி, முட்டாள்தனமான கேள்வி இனிமேல் கேட்காது. அது எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், இல்ல விஜயா இருக்கலாம், இந்த முட்டாள்தனமா கேள்வி கேட்க. ஆம்புலன்ஸ் சொல்றதா நாங்க ரோடு கட்டி வச்சிருக்கோம். பொதுமக்களுடைய 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் பொதுமக்கள் நடந்து போறதுக்கு, கடைகளை திறந்து வைப்பதா நாங்க வாகனம் கட்டி நாங்க ரோடு வச்சிருக்கோமே தவிர நீ இப்படி வந்துக்கூடாது அப்படின்னு அவரு சொல்லிருக்கலாம்.
அதோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கு, எங்க நீங்க கட்சி கூட்டங்கள் போட்டினாலும், யார் கட்சி கூட்டங்கள் போட்டாலும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்காகத்தான் இந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை வந்துச்சு சார் அப்படின்னு சொல்றது எப்படி சரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை பத்தி பேசுறீங்க. நீங்க சொன்ன மாதிரி மனுதாரர்கள், சிபிஐ வழக்கு கேட்ட மனுதாரர்கள் எல்லாரும் போலிகள் அப்படிங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப அழுத்தமா சொல்றேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் ப்ரூவ் பண்ணல, மெயின் ஸ்ட்ரீம் யாரும் அதை குறித்து அக்கறை காட்டல. இன்னைக்கு சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல்ஸும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும்ங்கிறத மெனக்கெட்டு உண்மை கொண்டு வர்றீங்க. அதற்கு பிறகு வேற வழியே இல்லாம அந்த மீடியா பிரஷர், அந்த சோசியல் மீடியா பிரஷர் தாங்க முடியாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு போய் ஆமாங்க இவங்க செஞ்சதெல்லாம் தவறுன்னு அவங்களும் இன்னைக்கு வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த மனுதாரர்கள் தரப்பும் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல அட்டன் பண்ணி இல்ல சார் எங்க பேர்ல எங்களுக்கே தெரியாம ஃபேக் கேசஸ் பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஃபேக் கேசஸ்ல என்ன சொன்னாங்க, சிபிஐ மாத்துங்கிறத ஃபேக் கேஸ். சரி, பட் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலாஜி சார், அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அதாவது நீதி உங்களை ஏமாத்தி, உச்சநீதிமன்றத்தை ஏமாத்தி ஒரு 2 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க சார். உச்சநீதிமன்றம் சொல்லணும், உச்சநீதிமன்றத்தை ஏமாத்துற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா, இதுக்கு நான் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன் உச்சநீதிமன்றம் பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா உண்மையிலே பரவாயில்ல, கரெக்டான ஒரு பாதையில போறாங்கன்னு நான் நினைச்சிருப்பேன். இதையும் சிபிஐ விசாரிக்கட்டும். ஏன் சிபிஐக்கு ஒரு வேலையே இல்லையா? நீ போலியா ஒரு வழக்கு போடுறது கூட சிபிஐ விசாரிக்கலாம் வேண்டுமென்றால் எனக்கு புரியவே இல்லையே. உங்களை அவன் கேலி குத்தா மாத்திட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தை கேலி குத்தா அதிமுக காரணம், பாஜக காரணம் அந்த பொதுமக்களை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மாத்திட்டு இருக்கான். எந்த நீதியரசர் ஒத்துக்குவாங்களா? உச்ச நீதிமன்றத்தை பற்ற நீதியரசர் எப்படி பார்ப்பாங்க? ஏன் நம்மள வந்து ரொம்ப இதா கலோக்கியரசர் விபூதி அடிக்க பாக்குறான், நீங்க என்ன பண்றீங்க? பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ அடிச்சுக்கப்பான்னு சொல்வீங்களா? நீங்க எப்படிங்க முறையாகும்? உச்சநீதிமன்றம் அந்த இடத்துல பெரிய கண்டனத்தை அந்த அவங்க அப்பியர் ஆகிற லாயர்ஸ் சொல்லிருக்கணும்ல. How can you do this? அப்ப உச்சநீதிமன்றம் என்ன நினைச்சிட்டு இருக்க? உச்சநீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரி பொய்யா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், அதெல்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன் ஒரு கேள்வி. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, எஸ்ஐடி வந்து நான் மாத்தி அமைக்கிறேன், உயர்நீதிமன்ற தலைமை நீங்களை கொடுக்குறேன், அதெல்லாம் உங்களுக்கு நல்ல அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க சொல்லலாம். சரி, கேள்வி எழுப்பல ஒண்ணு. 2வது, பொய் கேஸ் போட்டவங்கலாம் உடனே அப்பியர் ஆகி சார் நாங்கெல்லாம் வந்து மனு வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிய பிறகு இதில் யார் வந்து சிபிஐ கேட்டா? இப்போ தாவேக சொல்றாங்க நாங்க சிபிஐ கேட்கலன்னு சொல்றாங்க. அதை ஒரு நாங்க சிபிஐ கேட்கலங்க, நாங்க கேட்டது எஸ்ஐடி தான். அப்ப யாருக்காக சிபிஐ மாற்றப்பட்டது? இப்ப நம்ம கேட்கலாமே, ஒரு உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை எடுத்து விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறதா, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு கேட்கிறீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை பத்தி நான் சாமானியனாக நான் கேள்வி எழுப்புகிறேன். உங்களை யார் சிபிஐ வசம் ஒப்படைக்க சொல்லி கேட்டது? எந்த மனுதாரர் கேட்டார்னு கேள்வி எழுப்புவோமா இல்லையா? ஒரு சாமானியன் கேட்பானா இல்லையா? யார் சார் உங்களை சார் அவங்களே போலி சார், அவங்க போலி எல்லாம் போயிட்டாங்க சார். தாவேக ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, எங்களுக்கு எஸ்ஐடி தான் வேணும், எங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை விசாரிப்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்க வேண்டும் சொல்லிட்டீங்க, அதை நீங்க கொடுத்துட்டீங்க. சிபிஐக்கு எதற்காக சார் இந்த வழக்கு போகுது அப்படிங்கிற கேள்வி எழும் பொழுது இது என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னொன்னு, சிபிஐ குறித்த தமிழக வெற்றி கழகத்தின் பார்வை என்ன? ஸ்டாலின் அவர்களே, சிபிஐக்கு ஒரு வழக்கு டிரான்ஸ்பர் பண்றீங்களே, உங்களுக்கும் பாஜகவிற்குமான மறைமுக கூட்டணி உறுதிப்படுத்துறீங்களா? நான் சொல்லல, விஜய் சொல்ற வார்த்தை, தமிழக வெற்றி கழகம் சொல்கின்ற வார்த்தை, அது இன்றும் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. இப்ப நம்ம கேட்கலாம்ல, விஜய் அவர்களே உங்களுக்கும் பாஜகவிற்கும் டீலிங் முடிந்து விட்டதா? அதனால்தான் நீங்கள் சிபிஐ வசம் வேறு யாரோ சிபிஐ வசம் ஒப்படைத்து அதனால்தான் வழக்காடு மன்றத்தில் நீங்கள் சிபிஐ பெற்றுக் கொண்டீர்களா? நம்ம கேட்கலாம்ல. உங்களோட மறைமுக கூட்டணி உறுதியானதா? இந்த மறைமுக கூட்டணி கூடிய விரைவில் நேரடி கூட்டணியாக மாறுமா? நம்ம கேட்போம். அதானே நீங்க நடக்குது. அந்த போலி பெட்டிஷன்ஸ் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த போலி பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம வெளியில கொண்டு வரோம். அந்த போலி பெட்டிஷன்ஸ் பத்தி பத்திரிகையாளர்கள் ஆதவ அர்ஜுனா கிட்ட கேள்வி எழுப்புகிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக எதை வேண்டுமானாலும் செய்யும், மிரட்டி சில பேரை இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறாங்கன்னு அவரு வந்து பத்திரிகையில சந்திப்பு சொல்றாரு. இல்லங்க, நீங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பிசிகேல இருந்து வந்தபோது கூட தமிழக வெற்றி கழகத்துல நான் இப்ப இருந்தேன், ஒரு வரப்புறம் செய்திகள் இருந்தபோது கூட பரவாயில்ல, உண்மையிலே ஏதோ ஒரு அண்ணன் திருமாவளவன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு வரக்கூடிய நபராக இருப்பார், தமிழக வெற்றி கழகம் ஒரு அசட்டா இருப்பார்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட கூசாமல் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொய் மட்டுமே பேசி தெரிகிற ஒரு நபராகத்தான் ஆதவ அர்ஜுனா பார்க்கின்றேன். ரொம்ப ஃபிட்டா, தற்கொலை கட்சிக்கு ரொம்ப ஃபிட்டான ஒரு தற்கொலையாகத்தான் அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். இதுல எப்படிங்க திமுக வரும்? அப்ப திமுக வந்து நீங்க பொய் வழக்கு போட்டு நீங்க வந்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி திமுக கேட்டு வில்சன் அவர்கள் அதை வந்து நீ கோடிட்டு பேசுவாரா? இந்த மாதிரி பாருங்க பொய் வழக்கு போடுறாங்க, இந்த மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் வில்சன் போய் பேசுவாரா? இல்ல அரசு தரப்பு வழக்கு பேசுவாங்களா? அதோட என்ன நினைச்சிட்டாரா, எல்லாருமே இங்க முட்டாள் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எது சொன்னாலும் நம்புவாங்க போல மக்கள். நான் வந்து ஏங்க நீ இன்ன வரைக்கும் போய் பார்க்கல, நான் 16 நாட்கள் துக்கம் அனுசரிக்கிறோம், 16 நாள் என்னப்பா நீ பண்ண அழுதுட்டு இருந்தியாப்பா? இல்லங்க, நான் டேராடூன்ல மேட்ச் விளையாட போயிட்டேன், நான் வந்து மேட்ச் கண்டக்ட் பண்ண போயிட்டேன். இது வரைக்கும் என்ன பண்ண? கரூர்ல அன்னைக்கு ஓடி வந்ததை தவிர நீ வந்து என்ன பண்ண? எதுவுமே பண்ணல.
என்ன பண்ண போற? இப்ப புதுசா இன்னொரு கதை, நாங்கள் குடும்பத்தை தத்தெடுக்க போகிறோம். விஜய் முதல்ல 20 லட்சத்தை போடுங்கடா. 20 லட்சத்தை என்னைக்கடா நீங்க போடுவீங்க? அதோட தத்தெடுக்க போயிட்டாங்க அடுத்து. அதுக்குள்ள மக்கள் அப்படித்தானே கேட்பாங்க, எதுக்கு நீ ஏமாத்து, எதுக்கு? அது நாங்க தான் உயிரிழந்த 41 பேரும் நாங்க தான். அது எங்கள் குடும்பம் தான். அந்த குடும்ப வழியில இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. இல்ல அதான் சொல்றேன், நீங்க தானே. நீங்க வந்து இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ நீங்க அந்த குடும்பத்திற்காக என்ன பண்ணிருக்கீங்க? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதா சொன்னாங்களா? அந்த 40 குடும்ப தம்பி தயவுசெய்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டே சொல்லி சொல்லுவாங்களா? அங்க அழுதுகிட்டே இருக்கீங்களா? நீங்க அப்படியே உங்களால தாங்க முடியாம அழுதுட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. எல்லாரும் எங்க ஓடி தலைமறை ஆகிட்டு இருக்கீங்க. ஜென்னெக்ஸ் புரட்சி வெடிக்கும், இந்த மாதிரி புரட்சி வெடிக்கும் பொய் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் சதி கோட்பாடு நீங்க உள்ள பேசாம வெளியே வந்து பேசுறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டே இருக்கீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு உண்மையிலே கூச்சமே இல்லையா? எப்படி மறுபடியும் இவ்வளவு மக்கள் வந்து இந்த முட்டல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிவாரண தொகை அறிவிச்சுக்கு இது வரைக்கும் கொடுக்கல. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு ஒரு கதை சொன்னாங்க. நாங்கள் காசோலை கொடுக்கலாமா, செக்கா கொடுக்கலாமா, விஜய் நேரா கொடுக்கலாமா, விஜய் சைட்ல வந்து கொடுக்கலாமா கதை சொன்னீங்க. அந்த கதை இப்ப முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்ததாக இப்ப வந்து நாங்கள் தத்தெடுக்க போகின்றோம். யார் தத்தெடுக்க போறீங்க? நீங்க ஏமாத்தி, நீங்க அதிமுக காரணி பாஜக காரணி வச்சு நீங்க பொய் கேஸ் போடுங்கப்பான்னு சொல்லி அவங்களை எவ்வளவு கொச்சப்படுத்த நீங்க நல்லா யோசிக்க. அந்த அம்மா, அந்த பன்னீர்செல்வத்தின் மனைவி, அவங்க வந்து புருஷனை பிரிஞ்சுட்டாங்க. அந்த புருஷன் வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவன் இருக்கான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோர்ட்ல நடந்தது என்ன? பன்னீர்செல்வத்துக்காக ஆஜராகின்ற வழக்கறிஞர் சொல்றாரு, சார் we were cremating our son's body on that day. அதுக்குள்ள எனக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க கோர்ட். டேய், நீ அங்க இல்லவே இல்ல. பன்னீர்செல்வம் என்ற நபர் தனக்கு பிறந்த பிள்ளையை பார்க்காமல் ஓடி போன ஒரு கயவன். அவன் ஓடி போனானா அவங்க அம்மா என்ன பண்ண சொல்றாங்க, இவன் பிறந்ததுல இருந்து ஓடி போனவங்க, அன்னைக்கு வந்து குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம ஓடி போனவங்க. அவன் சொல்றான், we were cremating the body. நீ நின்னியா சுடுகாடு நின்றுட்டு இருந்தியா? நீ உனக்கு யாரும் காசாசை காமிச்சார். பாஜக வழக்கம் போல காசாசை காமிச்சிட்டான், அதிமுக வழக்கம் போல காசாசை காமிச்சிட்டான். நீ அந்த காசை வாங்கிட்டு அதை எப்படி செலவு பண்ணலாங்கிறதுக்கு நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. உனக்காக ஆஜராகின்ற வழக்கறிஞர் என்ன பேசுறாரு? அவர் கூசாமல் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா தமிழக மக்கள் பெரிய முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நீங்கள் மறுபடியும் நீங்க தமிழ்நாட்டு மானத்தை கப்படைத்தணும்ன்ற கங்கணம் கட்டிட்டு தாவேக்கு வேலை செய்யுது. ஒரு பக்கம் ஒரு நடிகரை பார்க்க 41 பேர் இறந்து போனார்கள் பத்தாதுன்ட்டு தமிழ்நாட்டுல இருந்து வர்றவங்க இப்படி பொய் பேசிட்டே தெரியுமானுங்க. அவங்க ஆஜராகிற வழக்கறிஞர் பொய் பேசுவாங்க. நீங்க அதாவது மக்களுக்கு வழக்கு எப்பொழுதுமே இயல்பான ஒரு வெறுப்பு ஒரு கட்சி மேல இருக்கு. தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும். அது பாஜக ஒரு நாளைக்கு வெறுப்பா வரும் நமக்கு. என்ன சில நேரம் காரணமே புரியாது. பாஜக ஒரு மோசமான கட்சிக்கு வெறுப்பா இருக்கும். அந்த வெறுப்பை சம்பாதிப்பதற்கு தமிழக வெற்றிகளும் போட்டி போடுகிறது. இப்ப பாஜக கூட நான் மோசமான ஆளுங்க நீங்க பாருங்க, எவ்வளவு கீழ்த்தரமானாலும் போவேன். அதற்கு பக்கபலமாக துணையாக கூட்டணி பிச்சை எடுக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி பிச்சை எடுக்கும் நயினா நாகேந்திரன் கூடுதலா சேர்ந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் என் ஆளை அனுப்புறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னோட லாயர்ஸ் இருக்காங்க, ஒரு செலவு கூட நான் பாத்துக்கிறேன், உன சிபிஐக்கு எப்படியாவது கொண்டு வந்துடுறேன். சிபிஐ கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு பெரிய டிராப் இல்லையா விஜய்க்கு? இது புரியுதா புரியலன்னே தெரியல. இல்ல ஆதவர்ஜனா உண்மையிலேயே ஆதவர்ஜனா யாருக்காக வேலை செய்கின்றார்? பாஜக வேலை செய்யறாரா, இல்ல ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செய்யறாரா? யார் என்ன? அதான் சொல்றீங்க, ஆரம்பத்துல இருந்தே உங்களை சுற்றி இருப்பவர் எல்லாருமே வந்து துரோகிகளாக வச்சுக்கிட்டு விஜய் பாவம் தான். என்ன ஒரு சைடு பார்க்கும்போது யோசிக்கும் போது பாவமாவும் இருக்கு விஜய. இதுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அதாவது வெறுப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து ஒரு வெறுப்பை சம்பாதிக்கிற இடத்துல இன்னைக்கு பாஜகவும் தாவேக்காவும் போட்டி போடுதுன்னு. ஆனால் இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, 27% வாக்கு வங்கியோட நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு சர்வே அதுதான் சொல்லுது. நாங்க போன திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, அரியலூர் போன்ற மாவட்டங்கள்ல அது எதிரொலிச்சது. அந்த மக்கள் எழுச்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரூர்ல எங்களை வரவேற்றதே தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படின்னு சொல்றாருல. இல்லங்க, தமிழ்நாடு காவல்துறை இந்த உண்மைகள் எல்லாம் சிபிஐ வசம் வரும். ஏன்னா எந்த காவல்துறை போன் பண்ணி புஷி ஆனதுகிட்ட சொன்னாரோ அவர் வந்து அதெல்லாம் சொல்லுவாரு. சிபிஐ நிச்சயமாக அந்த போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. தமிழ்நாடு காவல்துறை உங்களிடம் ஒரு 4:30-5 மணி போல சொன்னது, தயவு செய்து வராதீங்க சார், கூட்டம் ரிசல்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, கேன்சல் பண்ணுங்க, இல்ல நீங்க கிளம்பி போங்க, இல்ல உடனே வாங்க, இல்ல கிளம்பி போங்கிறதா சொல்லப்பட்டது. அது ஆதவர்ஜனாவிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஆதவர்ஜனா என்ன சொன்னார்? இல்ல நான் மீறி வருவேன்னு சொல்லி வந்தார். இந்த உண்மையெல்லாம் நீங்க வந்து சும்மா மீடியால அவங்க எல்லாம் நம்புவாங்க, உங்களுக்காக ஃபயர் விட்டுறவங்க எல்லாம் ஃபயர் விட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் உண்மை இவர் சொல்றாங்களா, உண்மை வெளியே வரட்டும், உண்மை வெளியே வரட்டும்னு. உண்மையில் நடந்தது என்பது நீங்கள் வர வேண்டாம். நீங்க விஜய் அவர்கள் சம்பந்தமே இல்லாம காவல்துறைக்கு எதற்கு நன்றின்னு சொல்றாரு? இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுலயும் உங்களை விடுறாங்க. ஏன் இப்ப காவல்துறையே இந்த இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, சார் ஒரு 50 மீட்டர் முன்னாடி இல்லைங்க, அதெல்லாம் முடியாது, நான் வந்துதான் தீருவேன், நான் என்னோட பாயிண்ட் எதுவோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வருவேன், அங்கதான் நான் ஜெனரேட்டர் வச்சிருக்கேன், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மறுபடியும் நீங்க பொய்களின் மூலியமாக ஓபன் பிரஸ் மீட்ல சொல்றாரு ஆதவர்ஜுனா. அதாங்க அவரை அதான் சொல்றேன், இல்ல இதெல்லாம் போய் சிபிஐ சொல்லட்டும், சிபிஐ சொல்லட்டும், அவங்க எதிர்த்தரப்ப கூப்பிட்டு கேட்கட்டும், இது மாதிரி நீங்க சொன்னீங்களா,
எந்த காவல்துறை டிஎஸ்பி சொன்னாரா, எஸ்பி சொன்னாரா, இல்ல டிஜிபியே சொன்னாரா, இல்ல இவர் ரேஞ்சுக்கு பேசணும் ஹோம் செக்ரட்டரி பேசினாரா, இல்ல சீஃப் செக்ரட்டரி பேசினாரா அப்படிங்கறத அவங்க சொல்ல கேட்பாங்கல்ல. யாருங்க உங்களுக்கு சொன்னா? யார் உங்களை வரவேற்று பாயிண்ட்ல இருந்து வரவேற்று உங்களை கூட்டிட்டு வந்தது யார்? எந்த காவல்துறை வரவேற்றாங்க? சரி, வரவேற்றாங்க. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஒரு காவல்துறை கூட இங்க இல்லை இதானே சொன்னீங்க நேற்று வரைக்கும். ஒரு காவல்துறை கூட இல்லை, காவல்துறை எங்களுக்கு உதவி செய்யவில்லை. இன்னைக்கு வீடியோஸ் எல்லாம் வெளியாயிடுச்சு. காவல்துறை தான் இருக்கிற கொஞ்சம் இந்த உயிர்களை காப்பாத்துறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, தூக்கிட்டு போறாங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன பிளேட் எப்படி மாத்துறீங்க? காவல்துறை தான் எங்களை வரவேற்று உபசரித்தார்கள், வரவேற்று நிக்க சொன்னார்கள். அப்ப காவல்துறை இருக்காங்களா இல்லையா? அப்புறம் எந்த வருஷம் உண்மை? 2 வருஷம் எல்லாத்தையும் சொல்ற நீ. ஒரு வருஷத்துல வந்து காவல்துறை இல்ல, சுத்தமா இல்ல, காவல்துறை காணாம போயிட்டாங்கிற. இன்னொரு வருஷத்துல காவல்துறை தான் உங்களை உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப எது உண்மை நீங்க சொல்லுங்க. சிபிஐ இதே மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்களா? அவங்க கேட்பாங்க சிபிஐ, நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? காவல்துறை இல்லன்னு சொன்னீங்க. இப்ப காவல்துறை இருந்தார்களா இல்லையா? ஆசீர்வாதம் கூப்பிட்டு கேட்டா அவர் 500 காவல்துறை கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையா? நீங்க சொல்றது உண்மையா? இல்ல நாங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கட்டுமா? இருக்கிற கேள்விகளாம் கேட்கும் பொழுது இந்த உண்மையெல்லாம் வெளியே வரும். அப்பொழுது சிபிஐ உண்மை நான் சொல்றது இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார் போட்டுக்கோங்க. ப்ரொவைடர் சிபிஐ உண்மையிலேயே உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலை செய்தால் மட்டும். இல்ல சிபிஐங்கிறதே வந்து ஒரு டிராப் தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த உண்மைகள் எதுவுமே வெளியே வராது. மாசம் மாசம் சில கதைகளை மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்கும். இன்னொன்னு சொன்னார்ல, நீங்க வந்து ஏன் போல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ஒரு கட்சியாக தாவேக இருக்குன்றப்போ, நாங்க வந்து பார்டர்லயே வெயிட் பண்ணோம். சம்பவம் நிகழ்ந்த பிறகு நாங்க வந்து கரூர் பார்டர்லயே வெயிட் பண்ணோம் திரும்பி போய் பார்க்கறதுக்காக. ஆனால் காவல்துறை தான் சொன்னாங்க கலவரம் வந்துரும், அதனால நீங்க வர வேண்டாம் அப்படின்னு. காவல்துறையினுடைய அறிவுறுத்தல் பேர் தான் நாங்க போகல அப்படின்றாங்க. இல்லங்க, இதாவது இவர்களுக்கான வாய்ப்புங்கிறது நிறைய வாய்ப்பு இருந்தது. எங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல காவல்துறை எங்களை முதல்ல காத்திருக்க சொன்னார்கள், அதுக்கு பிறகு விடல அப்படிங்கிறத விஜய் அவர்கள் முதலாக திருச்சி ஏர்போர்ட்ல வந்து சொல்லிருக்கலாம். ஓகே, இல்ல திருச்சி ஏர்போர்ட்ல எனக்கு ரிப்போர்ட்டை சந்திக்க பயம், அதனால நான் ஓடிட்டேன். ரைட். வீட்டுக்கு போய் முதல்ல ட்வீட் போட்டீங்க, ஒரு 8 வரி ட்வீட் ஒன்று போட்டீங்க. அந்த ட்வீட்ல காவல்துறை எங்களை அவங்க தான் கிளம்பி போக சொன்னாங்க, வாய்ப்பு இருந்துச்சு, அதையும் பயன்படுத்திக்கல. அதுக்கப்புறம் டீடைல்டா விஜய் ஒரு ட்வீட். நான் ஏன் விஜய் சொல்றேன்னா, விஜயோட ட்வீட்டுங்கும் போது எல்லாருக்கும் ரீச் ஆகும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உடனே பிக்கப் பண்ணி பெருசா அவங்க சொல்றேன். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு பெரிய நீண்ட ட்வீட் போட்டாரு. நான் துயரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திப்பேன்னாரு. அதுல எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணல. 3 நாட்கள் கழித்து 30ஆம் தேதி வீடியோ போட்டார். அந்த வீடியோல தான் அட்லீஸ்ட் வந்து காவல்துறை தான் எங்களை போக சொன்னாங்க, இந்த சதிகோட் படலாம் இதே நீங்க சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லிருக்கலாம். அப்பொழுதும் சொல்லவில்லை. ஆத ஒரிஜினா வந்து என்ன பண்ணாரு, ஒரு ஜென்சி புரட்சி நடக்க வேண்டும் சொன்ன இடத்தில் இதை சொல்லிருக்கலாம். அப்பொழுதும் சொல்லவில்லை. இவ்வளவு காலம் சொல்லாமல், இன்னும் சொல்ல போனா உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வரும்பொழுது சொல்லிருக்கலாம், சார் இந்த காவல்துறை பேசணும், இந்த கரூர்ல டிஎஸ்பி தான் பேசணும், கரூர் எஸ்பி பேசணும், அவர் தான் இல்லப்பா நீங்க ஓடிருங்க, நீங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், மக்கள் உங்களை அடிச்சிருவாங்கன்னு சொன்னாருன்னு சொல்லிருக்கலாம். அப்பொழுதும் சொல்லவில்லை. உயர்நீதிமன்றத்தில் சொல்லாததை மக்கள் மன்றத்தில் உங்களுடைய சோசியல் மீடியால சொல்லாத விஷயத்தை இன்று ஆதவர்ஜனம் புதிய ஆதவர்ஜன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில நேரங்களில் நம்ம வந்து யூடியூப் வாதங்களை நம்மளே சில முட்டு கொடுக்குற மாதிரி சூழல் ஏற்படும்ல. ஒரு கிடுக்குப்படியான கேள்வியை கேட்டுருவீங்க. அப்ப என்ன பதில் சொல்ல தெரியாம நான் ஏதாவது சொல்லுவேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஏர்போர்ட்ல வந்த பிறகு சார் ஏன் சார் பாக்கல, ஏன் பாக்கல, 16 நாள் ஆகலைங்க. நீ முட்டாள்தனமா இல்லையா உன் பதில்? முட்டாளா நீ? அதற்கு பிறகு அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு என்ன பதில் சொல்றது தெரியாதனால நாங்க காவல்துறைக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க, அதனால போனோம். இது வந்து யூடியூப் பேட்டி இல்ல ராசா. இது வந்து நீ உச்ச நீதிமன்றத்துல நின்னு பேசிட்டு இருக்க, உயர் நீதிமன்றத்துல நின்னு பேசிட்டு இருக்க. நீ இங்க வந்து என்ன கதைகள் சொல்லலாம், நீ ஆன் ரெக்கார்டு போய் பேசுவ இல்லையா? அப்ப நீ மாத்தி மாத்தில பேச முடியாது. சிபிஐ ஒரு குண்டு புள்ளி, சிபிஐ போயிட்டா 5 வருஷத்துக்கு வழக்கு நீட்டிச்சிருங்க. இதே ஆதரவு தானே பேசுறாரு புதிய தலைமுறை பேட்டியில. அப்புறம் இன்னைக்கு சிபிஐ எப்படி ஒத்துக்கிறாங்க? ஏன் வரவேற்கிறீங்க? நீங்க சொல்லணும்ல சார், சிபிஐ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். நாங்க கேட்டது வந்து உச்சநீதிமன்றத்தோட பார்வையில உயர் நீதிமன்றத்தோடைய நீதியரசர் ஒரு தலைமையில ஒரு எஸ்ஐடி இருந்தா போதும், தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கணும், அதோட சொல்லிருக்காங்க. அப்பயே பேசிக்கலாமே சார். உங்க ஜட்ஜஸ் உங்க லாயர்ஸ் இப்ப அந்த சிபிஐ விசாரணையே உச்ச நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி தான் விசாரிக்க போதும் தானே சொல்றாங்க. இல்லங்க, அதான் சொல்ல. அப்ப எஸ்ஐடி சிபிஐ இருக்கா இல்லையா? நான் சிம்பிளா கேக்குறேன். சிபிஐ இந்த வழக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? அதான் சொல்றேன். அந்த சிபிஐ மேலதானே உங்களுக்கு ஒரு மாற்று பார்வை இருக்கு. உங்க பாஜக அடிவரடியா இருக்கிறாங்க, பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கிறாங்கிறது உங்களோட கருத்து. உங்களோட பொதுவான கருத்து என்ன? கொள்கை எதிரியான பாஜகவோட கைப்பிடியில் இருக்கும் சிபிஐக்கு ஏன் ஸ்டாலின் அவர்களே போறீங்கிறதான உங்களோட கருத்து. அப்படி கருத்து வைத்திருக்கிற நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்லுங்க? சார் இல்ல சார், சிபிஐ எனக்கு வேண்டாம் சார், நீங்க நாங்க கேட்டதை நீங்க பாதி பண்ணி கொடுத்து அது எங்களுக்கு போதுமானது சொல்லிருக்கலாமே. இல்ல நீங்க அடுத்த ஹியரிங்க சொல்லுங்க, எங்களுக்கு சிபிஐ எல்லாம் வேண்டாங்க, சிபிஐ போட சொல்றது வேற ஒரு கட்சிங்க, நாங்க அதுக்கு அந்த பெட்டிஷனர்ஸே வித்ட்ரா பண்ணிட்டாங்கல்ல சார், எதுக்கு சார் நீங்க போட்டு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? நீங்க தான் ரொம்ப வாதத்திறமையோட லாயர்ஸ் வச்சிருக்கீங்க, சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் வெளியே வந்து இப்ப வெளியே உங்களுடைய டிவிக்கு விட்டு சிபிஐ வந்து விட்டது, நாங்கள் வென்று விட்டோம் ஃபயர் விட்டுறீங்க நீங்க. அப்போ உங்களோட பார்வைதான் என்ன எனக்கு புரியவே இல்லை. அப்ப பாலவர்ஜனை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல என்ன தோணுதோ அந்த பொய்ய சொல்லல, உண்மை என்னைக்கு பேச மாட்டார். அந்த நேரத்துல தோன்ற பொய்ய நம்ம சொல்லிட்டா நம்ம சமாளிச்சிடலாம்.
இதை கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கு, அதை பாத்துக்குவாங்க. நீதிமன்றத்திலேயோ சிபிஐக்கு இதை போய் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. உண்மை வெளிவரும், நாம சொல்ற மாதிரி உண்மை வெளிவரும் பொழுது அதை ஒரு நான் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறது தெரியும். இதுல இன்னொரு பக்கம், இப்போ வில்சன் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அந்த வில்சன் சொல்றது என்னன்னா, இது இறுதி உத்தரவு கிடையாது, இடைக்கால உத்தரவு தான். ஏன்னா போலி பெட்டிஷன்ஸ் இருக்கிறதுனால அதை ஒட்டி தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டிருக்காங்க நீதிபதிகள் அப்படின்றாங்க. அப்போ இன்னும் சீன் முடியல, இன்னும் இருக்குன்னு எடுத்துக்கிறதா எப்படி பார்க்கிறீங்க? இல்லங்க, அதான் சொல்றேன், உச்ச நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீதி என கடைசி நம்பிக்கையான நீதி மீது எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இது போன்ற கேள்விகளை ஒரு சாமானியன் கேட்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு நான் பார்க்கின்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா மக்கள் எப்படி யோசிப்பாங்க? ஏங்க, சிபிஐ கேட்டவங்க எல்லாம் ஃபேக், போலிகள். கரூர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? சிபிஐ கேட்டவங்க எல்லாம் ஃபேக். அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் சொல்லிட்டாரு, இது அதிமுகவும் பாஜக செய்த கூட்டு சதி. அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் எதுக்காக சிபிஐ கொடுக்குது? அப்ப விஜய் என்டிஏ தூக்க பாக்குறாங்களா? ரொம்ப காமனான இப்படிதான் பேசுவாங்க. நீ கூட சொன்னீங்க பாலாஜி, 27% இருக்குன்னு ஆதரவு சொன்னீங்க இல்லையா? நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன், சென்னையில இருக்கிற போது நான் சேனல்ஸ் எல்லாம் பயணிக்கும் போது, கார்ல ஆட்டோல பயணிக்கும் போது பொதுவான ஒரு கேள்வி எழுப்பேன். நான் உண்மையை பிராங்கா சொல்றேன். யாருக்கு ஓட்டு? ரொம்ப நிறைய பேசி யாருக்கு ஓட்டு போடுவோம்? விஜய்க்கு ஓட்டு போடுவோம். நான் சொல்றேன், டிரைவர்ஸ் கம்யூனிட்டி நிறைய பேர், பெரும்பான்மையானவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம். இந்த முறை நான் இந்த சம்பந்தம் இது வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது நான் போன வாரம் வர்றேன், ஒரு கார்ல வர்றேன். ரொம்ப நம்மளே யோசிக்க முடியும், ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டேன். டிரைவர் பேசிட்டு வர்றேன், என்னங்க நான் விஜய்க்கு சார் ஓட்டு போடலான்னு இருந்தேன். நான் இப்ப சொல்றேன் சார், அவருக்கு வந்தது பத்தி கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஏன் சார் தலைமறைவா இருக்காரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார். நம்பர் 1. 2வது, எங்க செந்தில் பாலாஜி பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? சொந்த தொகுதி மக்களை எந்த எம்எல்ஏ கொள்வானா சார்? சொந்த தொகுதி மக்களை, அந்த தொகுதி மக்களை காப்பாற்றணும்னு ஓடுவாங்களே தவிர யாருமே இதை செய்ய மாட்டாங்க சார். இது கூட புரியாம எப்படி சார் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு? இவருக்கெல்லாம் நாங்க நான் ஓட்டு போடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இது மாறுது, நீங்க சொல்றீங்க இல்லையா? ஏன்னா அந்த முதல் 2-3 நாட்கள் நானும் சொல்கிறேன், அந்த மக்களே இல்ல விஜய் மேலே தவறு இல்ல, அரசாங்கத்து மேலே தவறு இல்ல, நாங்க போனது தப்பு, இது ஒரு விபத்து, இது ஒரு பெருந்துயரம், அப்படிதான் மக்களை பதிவு செய்யறாங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக இந்த கும்பல் தலைமறைவா இருக்க 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 என்ன யோசிக்கிறாங்க? ஏன் விஜய் தலைமறைவா இருக்காரு புரியலையே, ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பான விஷயங்களை பண்றாங்க? மக்களை வீடியோ கால்ல பேசுறேன்னு சொல்லி வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க, திரும்ப ரெக்கார்ட் பண்ணி அவங்களே போடுறாங்க, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்களை பண்றாங்களே. அந்த இன்னும் நிதி கொடுக்கன்னு சொன்னாங்க, நிதி கொடுக்காம பண்றாங்களே. விஜய் அவர்கள் வர்றதுக்கு ஸ்பெஷலான ஒரு வழியை ஏற்படுத்துங்க, கட்சிக்காரன் அவனை அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்றாரு விஜய் அவர்கள். அப்ப விஜய் உண்மையிலேயே யாரு? அவர் எங்க வானத்தை குதிச்சாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் போக போக அந்த ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, விஜய் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? ஏன்னா மக்கள் எதுக்காக ரொம்ப சிம்பிளா எதுக்காக வாக்களிக்கிறாங்க, எதுக்காக அவரை மதிக்கிறாங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து ஒரு சரியான நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? இல்ல. அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல, அவர்கிட்ட கரிஷ்மா இல்ல, அவரே ரொம்ப 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 வீக்கான தலைவர். யாராவது கூட்டணி அவங்க பாட ஒரு கூட்டணி பிச்சை எடுக்கிற இடத்துக்குள்ள இருக்காரு. ஒரு சாதாரண துண்டை பார்த்தாலே ரொம்ப புஷியாயே துண்டு வச்சு வாங்க ஓடிட்டு இருக்காரு. அப்போ அப்போசிஷன்ல யாராவது ரொம்ப கிரெடிபிளான லீடர் இருக்காங்களா? இல்ல. அப்போ இங்க ஒரு ஹீரோ மெட்டுகள் ஒருத்தர் வர்றாரு, அவர் உண்மையிலே ஹீரோன்னு நினைச்சு நாங்க சினிமால காமிக்கிற மாதிரி அந்த வீர சூர ஹீரோவா மாதிரி இருப்பாருன்னு நினைச்சா மக்கள் அந்த சினிமா பிம்பத்திலையும் உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போறா நம்ம நினைச்சு வாக்களிப்போம். ஆனா அந்த ஹீரோ தொடர்ச்சியா பதுங்கிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஹீரோ இல்ல, நீ ஜீரோவா, உனக்காகவா நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாங்க உண்மையிலேயே நாங்க வரப்போற பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ ஏடானா நீ சதி கோட்பாடை ஏற்படுத்திட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு ட்விட்டர்ல நீ கருத்து சொல்லிட்டு இப்படி இருக்கீங்க நீ அப்படின்ட்டு மக்கள் யோசிக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் இதே தான் சொல்றேன், விஜய்க்கு இன்னைக்கு வாக்கு இருக்கான வாக்கு இருக்கு. விஜய் மக்கள் அந்த கரூர் சமூகத்திற்கும் ஆதரித்தார்களா? ஆனால் இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறி பல பத்திரிகைகள் பேசுறாங்க இல்ல, பெருசா மாறி இல்ல. நான் பாக்குறேன், நான் இன்னொன்னு பத்திரிகைகள் பேசும்போது யார் எவ்வளவு பேர் நீங்க பேசுறீங்க? நான் 4 பேர் பேசுறேன், 4 பேருமே விஜய் மேல தப்புன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, நிறைய பேசுங்க, தொடர்ச்சி நான் உங்கள்ட்ட இதை கோரிக்கை தான் வைக்கிறேன், நிறைய பேசுங்க, இன்னும் பேசதான் நிறைய உண்மைகள் தெரியும். 4 பேர்ட்ட பேசும்போது நமக்கு விஜய் மேல பிரச்சனை இல்ல, மக்கள் இப்பதான் யோசிக்கிறாங்க போல இல்லங்க. தொடர்ச்சியாக நான் பல பேர்ட்ட பேசுறேன், விஜய் ரொம்ப ஆதரிச்சு பேசுறவங்கள்ட்ட நான் ஊர்களை போகும்போது பேசுறேன், எல்லா இடங்களும் நான் உரையாடிட்டே இருக்கேன். அவங்க எல்லாம் சொல்றது, சார் விஜய் மேல நம்பிக்கை இருந்தது, இன்னைக்கு அந்த நம்பிக்கை இல்ல, அது உடஞ்சிருச்சு. அவர் என்னைக்கு போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டாரோ, ஒளிந்த பிறகு அந்த நம்பிக்கைங்கிற சுக்குனரா உடஞ்சிருச்சு. இன்னுமே வெளியே வராம இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இன்னுமே இப்ப அந்த ஒளிஞ்சிருந்ததுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்குல்ல. விசாரணைக்கு பயந்துதான் எல்லாம் தலைமறைவாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐக்கு மாற்றப்பட்டு அவர்கள் வெளியே வந்தால் இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இல்ல வளர்ச்சி, நான் முதல்ல கேட்கிறேன், தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க கோர்ட்டு கூட சொன்னச்சு விஜய் மேல ஏன் வழக்கு பதிவில்லைன்னு ஒரு கேள்வி எழுப்புச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் விஜய இந்த வழக்குல A1 இருந்து A5 சேர்த்திருக்காங்களா? இல்ல. A6 A7 எதுவுமே சேர்க்கல. விஜய் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இறைக்கப்பட்டுள்ளாரா? இல்லவே இல்லை.
இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மதியழகன் கைது செய்யப்பட்டு விட்டார். அவர் அடைக்கலம் கொடுத்தாக பவுண்டராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். மீதி வந்து இன்டர்நெட்ல தப்பா எழுதினவங்க திண்டுக்கல்காரர் ஒருத்தர், அதே மாதிரி நாமக்கல்காரர் ஒருத்தர், அவங்க தான் கைது பண்ணப்பட்டாங்க. இந்த வழக்கு சம்பந்தப்படாதவர்கள் எழுதியவர்கள் மட்டுமே. அதை தாண்டி வழக்கு என்பது புஷியானந்த் மீது இருக்கிறது, நிர்மல்குமார் மீது இருக்கிறது. இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருக்கிறதுல ஒரு தெரியுது நமக்கு. ஓகே, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க எங்கேயாவது ரிலீஃப் கிடைக்காதான்னு ஒளிஞ்சு பதுங்கிட்டு இருக்காங்க, புரிஞ்சுது. விஜய் வெளியே வர்றதுக்கு என்ன பிரச்சனை? விஜய் இன்னைக்குமே டிஜிபிக்கு மெயில் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் கோர்ட்ல பர்மிஷன் கேட்கிறேன்ப்பா, நீ கரூருக்கு போறதுக்கு எதுக்கு நீ கோர்ட்ல பர்மிஷன், யார்ட்ட நீ பர்மிஷன் கேட்கிறா, உயர்நீதிமன்ற நீதிபதி தியான் கேட்ட பிறகு இல்ல நான் போலீஸ்க்கு நான் மெயில் அமைச்சிருக்கேன், டிஜிபிக்கு மெயில் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்று வரை விஜய் வெளியே வருவதில் என்ன பிரச்சனை? இன்னைக்கு வரைக்கும் வெளியே வந்தானே பாடிச்சிருக்காரு. நீலாங்கரைக்கும் பட்டினப்பாக்கத்துக்கு மாறி மாறி போயிட்டு தானே இருக்காரு அவரு. அவர் எங்கேயும் போகாமலாம் இல்லையே. வெளியில வந்தா விஜயை கொன்றுவாங்க, கரூருக்கு போனா விஜய் உயிருக்கே ஆபத்து இருக்கு. கண்டிப்பா கொண்டுருவாங்க. யாரு கொண்டுருவாங்கன்னா பிஜேபி பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா பிஜேபி வந்து எப்படியாவது கொள்ளணும்னு பிளான் பண்றாங்க. 41 உயிர்களை வந்து செந்தில் பாலாஜி கொலை பண்ணாருன்னு நயனானந்தன் எப்படி பேசுறாரு? இன்னும் சொல்ல போனா சிபிஐ விசாரணைக்கு நயனானந்தன் உட்படுத்தணும். அவர் தானே சொல்றாரு, அவர் தான் கொலை பண்ணாரு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு இல்லையா? அப்போ ஏன்னா விஜய் உங்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் காலி பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டாங்க. விஜய் எப்படி தப்பிப்பாருங்கிறது தெரியல. அப்ப விஜய் வந்து வெளியே வரல, எந்த சிக்கலும் இல்லை. புஷியானந்த், சி.டி. நிர்மல்குமார் அவங்க வந்து நாங்க கோர்ட்ல எங்களுக்கான பெயில் பெட்டிஷன் வர வரைக்கும் நாங்க ஒளிஞ்சிருக்கோமோ, அது ஒளிஞ்சு நியாயம் இருக்கு. ஆதவர்ஜுனாவை யாருக்கு ஆதவர்ஜுனா மேல வழக்கு போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க காவல்துறை, நீதிமன்றம் சொன்னுச்சு. இப்போ காவல்துறை இது வரைக்கும் ஆதவர்ஜுனா வழக்கு பதிஞ்சிருக்காங்களா? வழக்கு பதிவு. அவர் பெயில் பெட்டிஷனுக்கு காத்துட்டு இருக்காரா? இல்ல. இன்னைக்கும் உச்சநீதிமன்ற வாசல்ல நின்று அவர் பிரியா நின்று பேசிட்டு தான் இருக்காரு. டேராடூனுக்கு போறாரு, டெல்லிக்கு போறாரு, எல்லா ஊர்களுக்கும் சகஜமா போறாரு. அவர் மேல நோட்டீஸ் எதுவும் இல்ல, ஏர்போர்ட்ல தூக்குங்க நோட்டீஸ் இல்ல, வெளியே வந்தா தூக்குங்க நோட்டீஸ் இல்ல, சென்னை வந்தா தூக்குங்க எந்த நோட்டீஸும் இல்ல. அவர் ஹிஸ் ஃப்ரீ டு கோ, எங்க வேணாலும் அவர் போலாம். இந்த பரப்புரை பயண திட்டத்தையே மீண்டும் நீங்கள் நடத்தலாம். மாதவர்ஜுனா போய் லெட்டர் கொடுக்கலாம், அருண்ராஜ் போய் லெட்டர் கொடுக்கலாம், அடுத்த ஊருக்கு இந்த வாரம் ராணிப்பேட்டையில கொடுக்குறீங்களா, ராணிப்பேட்டை லெட்டர் கொடுக்கலாம். சார் நான் மறுபடியும் வரலாமா? வரலாம். ஏன்னா காவல்துறை வண்டி பறிமுதல் பண்ணிட்டாங்களா? வண்டியை பறிமுதல் பண்ணல. இல்ல வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல, எதுவுமே நடக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது யார் உங்களை முதல்ல தடுப்பது? நீங்க ரிலீஃப் கிடைச்சிச்சு, நீங்க இல்ல யார் உங்களை யாராவது தமிழக காவல்துறையோ இல்ல தமிழ்நாடு அரசாங்கமோ விஜய் நீ பணையை விட்டு வெளியே வரப்படான்னு சொல்லிருக்காங்களா? ஆதவர்ஜுனா வெளியே வரப்படான்னு சொல்லிருக்காங்களா? யாருமே சொல்லல. இது நீங்களா உங்க கையை கட்டிக்கிட்டே அவுத்து விடுனா யார் அவுத்து விடுவாங்க? நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஏன் வெளியில வரல? அது ஒரே ஒரு காரணம் தான். இப்ப வெளியே வந்து என்ன பண்ணுவார் விஜய்? நீ கரூருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. கரூருக்கு போனா மறுபடியும் அவர் என்ன சொல்றீங்க, இன்னைக்கு வரைக்கும் என்ன யோசிக்கிறாரு? நம்ம வெளியே போனா கூட்டம் வரும். எவ்வளவு நாளைக்கு இந்த கதை சொல்லிட்டே இருக்கீங்க? அதாவது சொன்னேன் இல்லையா, நீங்க அவர் ஜான் என்ன ஐடியா கொடுக்குறாரு, சார் பனையூர்ல விக்டிம்ஸ் போட்டு பார்க்க வச்சிருவோம் சார் 41 பேரையும். நீங்க இது வந்து ஒரு நடந்துச்சு. நீங்க அதனால ஃபேக் நியூஸ் கார்டு அதை மாத்தி விட்டாங்க. பட் நடந்துச்சு. நீங்க அந்த முதல்ல 2-3 நாட்கள் கூட மக்கள் விஜய் மேல தவறுகளை நினைத்த மக்கள் கூட இன்னையா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கூட சில பேர் யாராவது வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பனையூர் கூட்டினா செருப்பு கட்டி அடிப்பாங்க அந்த மக்கள். என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க கேட்பாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கு, நீ யாரு நீங்க கேட்பாங்க. அந்த மக்களே கண்டிப்பா கேட்பாங்க. மக்கள் அன்பு இருக்கிற மக்களே சொல்றேன், அந்த வேலையை பார்க்க. அடுத்ததாக சரி கரூர் நம்ம போலாமா? போலாம் சார். ஆனா ஒவ்வொரு வீடா போனா பிரச்சனை ஆயிடும் சார். நம்ம அதனால எல்லாத்தையும் ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு, அவுட்டர்ல ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு கொடுத்துடலாம் சார். நீங்க போற வழியில ஆனா வந்து யாரும் வரக்கூடாது சார், பாதுகாப்பா இருக்கணும். நீங்க போறதும் தெரியக்கூடாது, வரவும் தெரியக்கூடாது, அவங்க சொந்த கட்சிக்காரன் கூட வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இது என்ன? அதாவது உண்மையிலே செந்தில்குமார் கேட்ட மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ்? இது பார்ட்டியா? முதல்ல ஒரு அரசியல் கட்சியா நீங்க நடத்திட்டு இருக்கீங்க? எந்த ஒரு அரசியல் கட்சி சொல்லுவானா நான் வரும்போது தொண்டர் யாரும் வரக்கூடாது? நீங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஜோம்பி கூட்டத்தை வளர்த்து அதோடைய பிரதிபலனை இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க. அவ்வளவுதான். இந்த கூட்டத்தை வளர்த்துட்டீங்க. ஒரு துன்ப நிகழ்வுக்கு போனா கூட விஜய் வராருப்பா, விஜய் வந்தா நம்ம விசில் அடிக்கணும்பா, விஜய் வந்தா துண்டெடுத்து சுத்தணுப்பா, விஜய் எப்படியா கட்டிப்பிடிக்கணும்பாங்கிற அளவிற்கு ஒரு கூட்டத்தை நீங்க வளர்த்து விட்டுட்டீங்க. அதோட பிரதிபலன் நீங்க வெளியே வர முடியாம நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால அவர் பயப்படுறாரு. விஜய் அவர்கள் யாருக்கு பயப்படுறாரு? காவல்துறைக்கு பயப்படாது, தமிழரசு பயப்படாது, தன்னோட சொந்த கட்சிக்காரன் பயப்படுறாரு. சொந்த கட்சிக்காரன் நம்மளை போட்டு இருக்கிறோம்னு பயப்படுறாரு. நம்ம அதுவும் புஷியானந்தன் இல்லாம எப்படி புஷியானந்தன் விரட்டு வரைய மரத்துல ஏறாத அதுல யாராவது இதுல திட்டுவாரு. யார் நம்மகிட்ட சொல்றது? யார் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப நம்ம வந்து எப்படி வெளியே போறது? ஆதவர்ஜுனா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த கூட்டத்தை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய புஷியானந்த் தலைமறைவா இருக்காரு. அப்ப அவர் வராம இவர் வெளியே ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாரு. அவருக்கும் ஒருவேளை நீங்க வந்து அந்த ஜாமீன் வழக்குல ரிலீஃப் கிடைச்சா அவர் ஓகே சார் நான் வெளியே வரேன் சார், வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவார். இன்னொன்னு, பொதுவாக இந்த பரப்புரை கூட்டத்தை விஜய் மேற்கொள்வாருங்கிற சந்தேகம் தான். புஷியானந்த் பயப்படுவார். ஏன்னா அவர் யோசிப்பாரு, நீ ஜாலியா இருக்க போற, ஒன்னும் உன் மேல என்னைக்குமே வழக்கு வரப்போறது கிடையாது. அப்ப நான் தான் மறுபடியும் மாட்டிட்டே இருப்பேன். நான் ஒரு பெரிய கனவுல இருக்கிறேன், பாண்டிச்சேரியில போய் எப்படியாவது ஒரு மினிஸ்டர் ஆகணும் பாக்குறேன், ஃபியூச்சர்ல நான் கவர்னர் ஆகணுங்கிற அளவுக்கு திட்டம் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது உனக்காக நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போறதால தலைமுறை வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப அந்த பரப்புரை கூட்டங்கள்லாம் வேண்டாம், தயவுசெய்து நிப்பாட்டுங்க, நேரம் எலெக்ஷனை பாத்துக்கலாங்கிறதான் விஜய் முடிவு பண்ணுவாரு. அதனால இந்த கும்பல் வீட்டிற்குள் முடங்கி கிடப்பதை தான் விரும்பும், அதான் விரும்புவாங்க. சும்மா அது வரைக்கும்
நீங்க என்ன பண்ற விஜய், அது விஜய் வந்து அது பண்றாரு, இது பண்றாரு, அது பண்றாரு சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் ஊரை ஏமாற்றிக் கொண்டே தெரியும். டிராப்ல மாட்டிட்டாரு. ஆதவ அர்ஜுனா வந்து விஜய பிஜேபி டிராப்குள்ள சிக்க வச்சுட்டாரு. எப்படி தப்பிச்சு வெளியில வர போறாருன்னு தெரியலன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போகிறார் அப்படின்ற பட்சத்துல அவர் வெளியில வந்துதான் ஆகணும், பிரச்சாரங்கள்ல கலந்துகிட்டு தான் ஆகணும். முதலமைச்சரா யார் இருக்க போறாங்க, அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இருந்தாருன்னா அவர் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண வேண்டியது விஜயனுடைய கடமையாக இருக்கும். அப்ப அதெல்லாம் நடக்கணும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, இப்போ கொஞ்ச நாட்கள்ல இந்த ஒய் பிளஸ் செக்யூரிட்டிங்கிறது இசட் பிளஸ் செக்யூரிட்டிக்கான ஒரு அப்கிரேட் ஆக போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து கூடுதலாக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இப்ப வந்து ஒரு 11 பேரா, அது வந்து 150 வரைக்கும் இருக்கின்ற சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் அவங்க எல்லாம் இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. அதனால அதெல்லாம் பெருசா மாறும். இன்னொன்னு, இவர் போகி இப்ப பரப்புரை கூட்டத்துக்குமே கூட இப்ப எலெக்ஷன் பிப்ரவரியில அறிவிக்கப்படுதுன்னா எல்லா கூட்டங்களுக்குமே இவர் தனியா போகணுமா அப்படிங்கிறது தெரியல. இப்ப ஒரு கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா நயினார் நாகேந்திரன் கூடயும் எடப்பாடி பழனிசாமி கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ற மாதிரியா தான் போகணும். ஏன்னா இவர் எவ்வளவு இடத்துல நின்றுவாரு? இப்ப 234 இடங்கள் வந்து எத்தனை தொகுதிகள் பாஜக என்டிஏ கொடுத்துருவாங்க? ரொம்ப குறைவான தொகுதிகள் தான் கொடுப்பாங்க. அந்த தொகுதிகளுக்கு மட்டும் போறதுன்னு பிளான் பண்ணுவாரா, இல்ல எல்லா தொகுதிகளுக்கும் போறதுன்னு பிளான் பண்ணுவாரா, இல்ல பொதுக்கூட்டத்தை அளவுக்கு நிப்பாட்டிக்கலாம் தனித்தனியா போவானு சொல்லி பிளான் பண்ணுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா இந்த இதுல சிக்கிட்டாரு. இதுல இருந்து இன்னொன்னு, இவர் செல்வதன் மூலியமாக நீங்க வந்து அந்த அணி வெற்றி பெறுதா வெற்றி பெறலங்கிறத நம்ம போக போதான் பார்க்கணும். மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, அந்த நரேட்டிவ் மக்கள் எப்படி பார்க்கறாங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு, இவருடைய ஓன் பொலிட்டிக்கல் கேரியர் காலி ஆயிடும்ல. இவ்வளவு நாட்கள் முன்னாடி சொன்ன வெறுப்பு இருக்கா, நீங்க பாஜக மேல வெறுப்பு இருக்கு, நீங்க அந்த வெறுப்பை கூடுதலாக சம்பாதித்து கொண்டிருக்கிற டிவிக்கே மறுபடியும் போய் அந்த பாஜக சேருதுன்னா, இப்ப இவ்வளவு நாள் கொள்கை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்தா மக்கள் கேள்வி கேட்பாங்களா? இன்னும் சொல்ல போனா அதிமுக போறதுலயே இன்னைக்கு தாவேக தொண்டர்கள் கொஞ்சம் தொண்டர்களுக்கு அது அதிருப்தி இருக்கு. நீங்க ரொம்ப ரியல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் யாரால் அதிகமாக பழிவாங்கப்பட்டுள்ளார் பாத்தீங்கன்னா, தலைவா டைம் லீடிங் போட்டதுனால ஜெயலலிதா அவர்கள் அடி வாங்கினாரு. அதற்கு பிறகு எந்த படம், இந்த சர்க்கார்ல வந்து அவங்க பேனர்லாம் கிழிச்சது அதிமுக தான். அப்ப அந்த அதிமுக நம்ம கூட்டணிக்கு போகணுமா அப்படிங்கிற கேள்விகளும் அவருக்கு இருக்கிறது. இவ்வளவு நாள் வந்து நானே தனிச்சு வருவேன், நாம முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அதிமுக பாஜக போய் சரண்டரானா மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ரொம்ப கவலைக்குரிய இடத்துக்கு போயிடும். எந்த ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு கவலைக்குரிய இடத்துக்கு போயிடும். இவ்வளவுதான விஜய், ஓகே இன்னொரு 8வது பார்ட்டி வந்தாரு, அவர் ஏதோ செஞ்சாரு, அவரு ஒரு டிராப்ல மாத்திட்டு சிக்கி சீனா பண்ண மாட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருவார். இன்னொன்னு, நீங்க இன்னைக்கு வந்து இந்த சிபிஐ விட இன்னைக்கு எஸ்ஐடிக்கே போயிருந்தா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையே இல்லை. ஏன்னா விஜய்க்கு எஸ்ஐடி மூலமா எந்த பிரச்சனையும் இல்லை. அஸ்ராகார்க் அவர்கள் விஜய் கூட சமன் பண்ணி அழைக்க போறாரா நமக்கு தெரியாது. அழைத்தாலுமே கூட அவர் மேல குற்றம் சாட்டப்படாத நபர் தான். ஓகே சார், நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க சார், என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு அனுப்பிச்சிட போறாரு, அவ்வளவு ரெக்கார்ட் பண்ண போறாரு, அவ்வளவுதான். அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து விஜய் ஒரு குற்றவாளி சொன்னா கூட அதன் மூலியமாக நீங்க வழக்கெல்லாம் தொடுத்துட முடியாது. விஜய் வந்து சேஃபான கிரவுண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு இல்ல, உயர்நீதிமன்றம் வைத்த எஸ்ஐடி தான். அதுல இருந்து ஒரு டிராப்ல போய் சிக்கிக்கிட்டு அவரே அவருக்கான ஒரு குழியை வெட்டிட்டு இருந்தா நான் பாக்குறேன். நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.